குழந்தையை கலைக்க சொல்லி யார் சொன்னது? நான் தான் சொன்னேன். அப்பா, புருஷனையே வேணான்ட்டு அவன் குழந்தை மட்டும் எதுக்கு? கருவை கலைச்சிட வேண்டியதானே? முடியாது. என் குழந்தையை கலைக்க நான் சம்மதிக்க மாட்டேன். இந்த பாருமா, உன்னை பெத்த கடனுக்கு உனக்கு மட்டும்தான் சோறு போட முடியும். ஊரானுக்கு பிறக்க போற குழந்தைகள்லாம் என்னால சோறு போட முடியாது. அப்பா, என் புருஷன் உங்களுக்கு ஊரான் ஆயிட்டாரா? பின்ன ஊரான்லாம் உறவுக்காரனா? உனக்கு கட்டாய தாலி கட்டி தூக்கிட்டு போனவன் தானே உன் புருஷன். அப்படிப்பட்ட அயோக்கியனோட குழந்தைய உன் வயித்துல வளர்க்கணும்னு விருப்பப்படுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? அவரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதி இல்ல. என் புருஷன் சண்டைக்காரனா இருக்கலாம், ஆனா உன்ன மாதிரி பொம்பளை பொறுக்கி இல்ல. தேவதை மாதிரி என் அக்கா வீட்டுல இருக்கும்போது வேலைக்காரி கூட கேவலமா நடந்துக்கிற உனக்கெல்லாம் என் புருஷனை பத்தி பேசுறதுக்கு தகுதி கிடையாது. கட்டின பொண்டாட்டி எப்ப போவா, இன்னொருத்தி எப்ப பொண்டாட்டி ஆக்கிக்கலாம்னு நினைக்கிற ஒன்ன மாதிரி ஆம்பளைங்களுக்கு மத்தியில என் புருஷன் என் மனசை மாத்தி கூட்டிட்டு போறதுக்காக எதிர் வீட்லயே எனக்காக காத்துட்டு இருந்தாரு. அவர் தான் என் மனுஷன். நான் தான் அவர் மனசை புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். அப்பா, என் மேல உங்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தா என்ன என் புருஷனோட சேர்த்து வைக்க ஏற்பாடு பண்ணுங்கப்பா. என் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல, உங்க ஜாதி உங்க கௌரவம் தான் உங்களுக்கு முக்கியம்னு என் குழந்தைய கலைக்க சொல்றீங்களேப்பா. இந்த பாரு, நீ அலறதுனாலயோ புலம்புறதுனாலயோ ஆக போறது ஒண்ணு இல்ல. உன் புருஷன் 2 மணி நேரத்துல வேறொரு பொண்ணு எடுத்து தாலி கட்ட போறான். ஆமா, நீதான் அவனை வேணான்னு சொல்லிட்டியே. இல்லப்பா, கருவை கலைச்சிரு, விவாகரத்துக்கு ஏற்பாடு பண்ணு. இல்லப்பா, அப்பா எனக்கு என் புருஷன் வேணும்ப்பா. நான் அவர் மனசை புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. எனக்கு என் புருஷன் வேணும்ப்பா, என் புருஷன் வேணும். காலம் கடந்து முடியும். அப்பா, சரியா கட்டுற கல்யாணத்துக்கு வந்திருக்க கூட்டத்தை வச்சு பார்க்கும்போது சமையல் வேலையே 2-3 நாளைக்கு நடக்கும் போது இருக்கே. தழும்பூர் பெரிய வீட்டு கல்யாணம் சும்மாவா? கூட்டம் திருவிழா மாதிரி வரும். பக்கத்து ஊர்ல இருந்து வண்டி கட்டிட்டு வந்து வேடிக்கை பார்ப்பாங்கன்னா பாத்துக்கீங்களா? அண்ணே, சொல்றது தப்பா நினைக்காதீங்க. நான் உங்களை வெறும் ரவடி குடும்பம் தான் நினைச்சிருந்தேன்னே. ஆனா உண்மையிலேயே சும்மா சொல்லக்கூடாது, நீங்க ராயல் ஃபேமிலி. பார்த்தேன். ஏய் அண்ணே, இவன் வீட்டுக்கு ஏத்த மாதிரி கூடியிருந்த வைதேகி அவளுக்கு என்னப்பா? இல்ல, அவங்களுக்கு பத்திரிக்கை வச்சீங்களான்னு கேட்டேன். இல்லையா? வைக்கலையா? வந்திருக்க. எதுக்கு இங்க வந்தா? பாமா வைதேகி, பத்திரிக்கை வைக்க கூட பிறந்தமே வந்திருக்க. இருந்து அர்ச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாப்பிட்டு தான் போகணும். நான் உங்களை வாழ்த்துட்டு போக வரல, உங்களோட வாழ வந்திருக்கேன். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. எது கல்யாணத்தை நிறுத்ததா? நல்லா இருக்க ஒரு நியாயம். ஏமா, உன் புருஷன் உன்னால எவ்வளவு ஆவணப்பட்டாரு, ஆனாலும் உங்களோட சேர்ந்து வாழ்ந்து எவ்வளவு ஆசைப்பட்டாரு. நீ தான் அவரோட வாழமான துரத்து விட்டு போட்டு இப்ப நடக்க போற கல்யாணம் நிறுத்தினா என்ன அர்த்தம்? இந்த பாரு, பேசாம ஒரு ஓரமா உட்காந்து கல்யாணத்தை பாட்டு ஊர் போய் சேரம்மா. வேலை நினைக்கிறேன் அவகிட்ட என்ன பேச்சு? போய் நடக்க வேண்டிய வேலையை போய் பாருங்க. ஏய், சொந்தக்காரங்க முன்னாடி அவமானப்படுத்த இருக்கியா? என்னங்க, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. ஒரு 5 நிமிஷம் என்ன பேச விடுங்க. அண்ணே, 5 நிமிஷம் தானே, முகூர்த்த நேரம் இருக்குல்ல. சரி, நீங்க போய் மத்த வேலையை பாருங்க. வா. என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லு. என்னங்க, இனிமே நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா புருஷன் பொண்டாட்டியா வாழலாங்க. இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காதீங்க. இது பாரு, உன் மேல உயிரை வச்சிருந்த ஒரே காரணத்தினால்தான் உன் மனசை மாத்தி உன் கூட குடும்பம் நடத்தலான்னு உன் வீட்டு எதிரில வந்து காத்திருந்தேன். நீ நானும் சேர்ந்து இந்த போட்டோவை தூக்கி எறிஞ்சவளாச்சு. நீ இப்ப எந்த முகத்தை வச்சுக்கிட்டு ஒன்னா சேர்ந்து வாழலான்னு சொல்ல வந்திருக்க? என்னங்க, உங்க நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. நான் திருந்தி வந்திருக்கேன். உங்க பொண்டாட்டிங்க ஸ்தானத்துல இருந்து மட்டும் என்ன தூக்கி எறிஞ்சிடாதீங்க. நான் திருந்தி வந்தப்ப உன் மனசுல எனக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டேன். இப்ப நீ திருந்தி வரும்போது உன்னை ஏத்துக்கிற நிலைமை நான் இல்ல. நடக்க போற கல்யாணத்தை தடுக்காது.
வரேன். இத பாருங்க, எனக்காக இல்லைனாலும் பரவாயில்ல, என் வயித்துல இருக்கிற உங்க குழந்தைக்காகவாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. உன் வயித்துல வளர நம்ம குழந்தைக்கு அப்பம் பேர் தெரியாம அனாதையா வளர்ப்பேன்னு சொன்ன உனக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்துன்னு சொல்ற தகுதியும் கிடையாது, உரிமையும் கிடையாது. என்னங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என் தப்பெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க கூட சேர்ந்து வாழ வந்திருக்கேன். என் வாழ்க்கை வீணாக்கிடாதீங்க. ஐயோ, என்னங்க, போகாதீங்க, போகாதீங்க. இது பாரு, எந்த பிரச்சனையா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல வழிய விடு. இல்ல, நான் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். இல்ல, என் உயிரே போனாலும் சரி, இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். நீ இல்லடி, அந்த ஆண்டவனை நினைச்சாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. வழி விடு. இல்ல, எனக்கு வழி விடு. போகாதீங்க. விடு வழிய. எனக்கு போகாதீங்க, நான் உங்களை போக விட மாட்டேன். எனக்கு உங்க 60ஆம் கல்யாணத்தன்னைக்கு நானும் என் பொண்டாட்டி உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன்னு சொன்னல எവിടെ? நீ ஏன் பிள்ளையாச்சே, என்னைக்கு நீ சொன்னதை செய்யாம விட்டுருக்க? ஆமா. ஐயோ, இன்னியோட ஆமாம் போடுறத விட்டுருங்க. வைதகி, ஆசீர்வாதம் வாங்கிக்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆமா, தாத்தா எங்க? மணிமாறா, தாத்தா எங்க உங்க வீர மீசையை காணோம்? நான் திருந்திட்டேன்ப்பா. இனி நான் யாரு வம்புக்கும் போக மாட்டேன். இனிமே உன் பாட்டி சொல்ல தட்ட மாட்டேன். பாட்டியா? அன்பே, மகனே, அத்தை, மருமகளே, உன் பாட்டிடா. ராசா, என்ன பாட்டி, இவ்வளவு நாள் எங்களை விட்டுட்டு எங்க போயிருந்தீங்க? எல்லாத்துக்கும் காரணம் உங்க தாத்தன் தான். உங்க தாத்தனுக்கு நான் வாக்கப்படும் போது இந்த அடிதடி எல்லாம் விட்டுட்டேன்னு சத்தியம் பண்ணாதான் என் கழுத்துல நீங்க தாலி கட்ட முடியும்னு சொன்னேன். அவரும் சத்தியம் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஒரு 7 மாசம் என் முந்தானையை பிடிச்சிட்டு பின்னாடியே தெரிஞ்சாரு. உங்க அப்பா என் வயித்துல உண்டாயிட்டான். நான் புள்ள பெத்துக்கிறதுக்காக எங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறேன். இவர் பாட்டுக்கு பழைய குருடி கதவை திரடின்னு மறுபடியும் அடிதடியில இறங்கிட்டாரு. வந்து பார்த்தேன், மனுஷன் திருந்துறதாவே இல்ல. அட போய்யா, நீயுமாச்சு உன் வரவுமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். ஆமா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் முந்தா நாள் தான் வந்து, அடிய தங்கம் நான் திருந்திட்டேன்டி, என்ன மன்னிச்சிடுறீன்னு கண்ணை கசக்குனாரு. இவ்வளவு பெரிய மீசையை வச்சுக்கிட்டு எங்க இருந்து திருந்துறது? திருகத்தான் முடியும்னு என்ன நினைச்சாரோ என்னமோ, கருக்கருவாளை எடுத்து ஒரே அறுப்பு, காயமே இல்லாம மீசி எடுத்துட்டாரு. அதுல மயங்கினவதான் பின்னாடியே ஓடியாந்துட்டல. இங்க வந்தா தான் தெரியுது இவர் திருந்ததுக்கு காரணம் நீதானே. சும்மா பேசிட்டு இருக்காத, நமக்கு நேரம் ஆகுது இல்ல. தாத்தா எங்க புறப்பட்டீங்க? லேட் ஹனிமூன்.